திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் 66 அசுரகாண்டம் அண்டகோசப்படலம் பகுதி 3. இமயத்திற்கும் தென்கடலுக்கும் நடுக்கண்டமான பாரத வருஷத்தில் வாழ்பவர்கள் அந்தந்த யுகங்களுக்கு தக்க அறிவும் ஆயுளும் வடிவும் செல்வமும் உடையவர்களாக இருப்பார்கள். ஆத்தியாத்மிகம், ஆதிபௌதிகம், ஆதிதெய்வீகம் என்ற மூவகை துக்கங்களில் பட்டு வாழ்வார்கள். ஆதியாத்மிகம் என்பது சரீரம் என்றும் மானசம் என்றும் இருவகைப்படும். சரீரமாவது குன்மம், வாதம், அதிசாரம், ஜுரம், சூலை முதலியவைகளும் மனிதராலே, மிருகங்களினாலே, பைசாசங்களினாலே, பட்சிகளினாலே, இராட்சசர்களினாலே வரும் துக்கங்கள் ஆகும். மானச ஆதியாத்மிகம் என்பது சௌச்சம், அசூயை, அவமானம் முதலியவைகள் ஆகும். ஆதி பௌதிகம் என்பது குளிர், வெப்பம், காற்று, மழை, மின்னல், இடி முதலியவற்றால் வரும் துக்கம். ஆதி தெய்வீகமானது கர்ப்பம், ஜனனம், நரை, திரை, அஞ்ஞானம், மரணம், நரகம் முதலியவற்றால் வரும் துக்கம். இந்த பாரத வருஷத்தில் ஆர்ச்சிக்கப்படும் காமியங்கள் ஏனைய இடங்களில் சென்று அனுபவிக்கப்பட்டு அழிவெய்துவதுமாக இது ஒரு பெருங்குணமுடைய பாரத வருஷம். அது கர்மபூமி என்றும் மற்றையெல்லாம் போகபூமி என்றும் வழங்கப்படும். ஜம்பூதீவிற்கு வேந்தனாக மனு மரபில் தோன்றிய ஆக்னீத்திரன் என்னும் அரசன் தன் புதல்வராகிய பரதன் முதலிய 9 பேர்களுக்கும் இதனை பகுத்து கொடுத்ததால் அவரவர் பெயர் பெற்று அந்தந்த வருடங்களுக்கு ஆயின. இதிலே பாரத வருடம் அது 9 கண்டங்களாக இந்திரத்தீவு, கசேருகத்தீவு, தாமிரபரணி தீவு, கபத்தித்தீவு, நாகத்தீவு, சௌமியத்தீவு, காந்தர்வத்தீவு, வாருணத்தீவு, குமரித்தீவு என்று பெயர் பெற்று பல பல மலைகளும் பல பல நதிகளும் பல்வேறு வகைப்பட்ட ஜாதிகளும் உடையதாக விளங்கும். இந்த 9லும் கூட குமரிக்கண்டம் ஒன்று. இதற்குத்தான் பாரத கண்டம் என்றும் பெயர். இந்த கண்டத்தில்தான் வேத ஆகம வழக்கமும் ஜாதி வரம்பும் கங்கை முதலிய புண்ணிய தீர்த்தங்களும் காசி முதலிய புண்ணிய தலங்களும் இருப்பதால் இதுவே சிறந்தது. இதுவே பரத கண்டம் எனப்படுவது. மற்ற 8 கண்டங்களும் மிலேச்சர் வாழிடங்கள் ஆகும். இந்த பரத கண்டத்தில் பாரியாத்திரம், விந்தியம், சஹ்யம், மலயம், மகேந்திரம், சக்திமான், ரிக்ஷம் என்று 7 குலபர்வதங்கள் இருக்கின்றன. அவற்றிலே பாரியாத்திரம் என்னும் பர்வதத்தில் வேதஸ்மிருதி, நர்மதா, சுரசா என்னும் நதிகள் உற்பத்தியாகி 4 புறத்திலும் பரவி இப்பூமியை பரிசுத்தமாக ஆக்குகின்றன. விந்திய பர்வதத்திலிருந்து கோதாவரி, பீமரதி, தாபி முதலிய மகாநதிகள் தோன்றி தங்களில் தோய்ந்தோர்களது பாவங்களை போக்கி பரிசுத்தப்படுத்துகின்றன. சஹ்ய பர்வதத்தில் கிருஷ்ணவேணி, காவேரி முதலியன மகாநதிகள் தோன்றி தக்ஷிண தேசத்தை பரிசுத்தப்படுத்துகின்றன. மலய பர்வதத்தில் கிருதமாலா, தாமிரபர்ணி முதலிய நதிகள் உற்பத்தியாகி அந்த இடங்களை சுத்தி செய்கின்றன. மகேந்திர பர்வதத்திலிருந்து திரியாமா, ரிஷிகுல்யா என்ற நதிகள் உற்பத்தியாகி அந்த இடங்களை சுத்தி செய்கின்றன. சுத்திமான் என்னும் மலையில் குமாரி என்னும் நதி உண்டாகி பரவுகின்றது. இந்நதிகளால் சுத்தி செய்யப்பட்ட குமரிக்கண்டம் ஒன்றே சிறந்தது. இதில் பிறப்பதும் வசிப்பதும் அநேக ஜன்மத்தில் செய்த புண்ணிய வசத்தினால் மட்டுமே சம்பவிக்கும். ஸ்வர்க்க மோட்சங்களை அடைய காரணமாக இருப்பது இந்த பரத கண்டம். எனவே தேவர்களும் கூட இதிலே வந்து தவம் செய்து தங்கள் இஷ்ட சித்திகளை அடைகின்றனர். இந்த பாரத பூமியில் கங்கை, கௌதமி, யமுனை, கௌரி, வாணி, காவேரி, நர்மதை, பாலி, கம்பை, பம்பை, துங்கபத்ரா, குசை, கோமதி, பாஞ்சாலி, சூரி, ஷிகி, பாபகரை, தூதபாபை, சங்கவாகினி, சிகை, பாரத்வாசி, சார்வரி, சந்திரபாகை, சரையு, வேணி, பிங்களை, குண்டலை, பொன்முகலி, தாமிரபர்ணி, வேகவதி முதலின எண்ணற்ற புண்ணிய நதிகள் பெருகி ஓடும். காஞ்சி, காஷி, அயோத்தியா, மதுரை, மாயா, அவந்திகா, துவாரகா என்ற 7 முக்தி நகரமும் 1008 தலங்களும் வேதத்தின்படி ஒழுகும் பிராமணர் வாழும் தேசங்கள் பற்பலவும் வேதமுறை ஒழுகுகின்ற வாழ்வும் பெருந்த பெற்று உண்மை நெறிகளுடன் விளங்குவது இந்த பரதகண்டமான குமரிக்கண்டம். இவ்வாறு ஜம்பூ தீபம் விபரிக்கப்பட்ட இதற்கு அப்பால் பார்க்கடல் சூழப்பட்ட சாகத்தீவு என்று பெயர் கொண்ட
ஒரு தீவு. அதிலே கோமேதாதி என்பவளுக்கு புதல்வரானவர்கள் சாந்தவயன், சிசிரன், கோதயன், ஆனந்தன், சிவன், கேமகன், துருவன் என்ற பெயருடைய 7 பேர்கள். அந்த சாகத்தீவை இப்பிள்ளைகளின் பெயராலே 7 கண்டங்களாக்கி அவருக்கு கொடுத்தான். அத்தீவிற்கு தெய்வம் வாயு. அதில் வாழும் ஜனங்களின் பெயர் ஆரியர், விந்தர், குகரர் எனப்படும். இத்தீவில் சோமகம், சுமனம், சந்திரம், துந்துபி, வப்ராசனம், நாரதியம், கோமதம் என்ற பெயருடைய 7 மலைகளும், சிவை, விபாவை, அமிர்தை, சுகிர்தை, மனுதத்தை, சித்தி, கிரமை என்ற 7 நதிகளும் அத்தீவில் இருக்கும். இதற்கு அப்பால் தயிர்கடல் சூழ நின்ற பொன் நிறமுடைய குசத்தீவு. அதில் வாழ்ந்த வபுஷ்டு என்னும் அரசனுக்கும் 7 பிள்ளைகள். சுப்ரதன், உரோகிதன், தீரன், மூக்கன், ஸ்வேதன், சித்தியன், வைத்தியன் என்ற பெயருடையவர்கள். இந்த 7 பிள்ளைகளின் பெயரால் குசத்தீவை 7 கண்டமாக்கி அவர்களை ஆளக் கொடுத்தான். உன்னதம், குமுதம், குமாரம், மேகம், சந்தம், மகிடம், துரோணம் முதலான 7 மலைகளும், சோனை, வெள்ளி, மதி, தோமை, நேத்திரை, விமோசனை, விருத்தி என்ற 7 ஆறுகளும் இருக்கின்றன. இத்தீவிற்கு கடவுள் வாயு பகவான். தர்பகர், கபிலர், சாரணர், நீலத்தர், தண்டர், விதண்டர் ஆகியோர் இந்த தீவின் ஜனங்கள். இதற்கு அப்பால் நெய்க்கடல் சூழப்பெற்ற கிரௌஞ்சம் என்ற தீவில் வாழ்ந்த அரசனான ஜோதிஷ்டு என்பவனுக்கு பிள்ளைகளாக சாரணன், கபிலன், கிருதி, கீர்த்தி, வேணுமான், இளம்பகன், உற்பிதம் என்ற பெயருடைய 7 பேர். இவர்கள் பேரால் இத்தீவை 7 கண்டமாக்கி அவர்கள் அரசு செய்யும்படி கொடுத்தான் அவன். குசேசயம், அரிவித்ருமம், புஷ்பாவிருத்தம், இமம், துதிமான், மந்தரம் என்ற 7 மலைகள், சிவை, விதூதபாபை, இமை, புனிதை, பூரணை, அகிலபாபை, தம்பை என்ற 7 நதிகள். இந்த தீவிலை வாழுகின்ற ஜனங்கள் தபதர், ஜடாவகர், மந்தேகர், அநேகர் முதலியவர்கள். இத்தீவிற்குரிய கடவுள் பிரம்மா. இத்தீவிற்கு அப்பால் கருப்பஞ்சாற்றுக் கடலால் சூழப்பட்ட சான்மலி தீவு. இதற்கு அரசன் துதிமான். அவனது பிள்ளைகள் குச்சலன், வெய்யன், தேவன், முனி, அந்தகாரன், மனோரதன், துந்துபி என்று 7 பிள்ளைகள். அவன் தனது தீவை 7 கண்டமாக பிரித்து 7 பிள்ளைகளுக்கும் கொடுக்கின்றான். திமிரம், சுரபி, வாமனம், விருத்தம், துந்துபி, சம்யத்தடம், புண்டரீகம் என்னும் பெயருடைய 7 மலைகள். இதிலே குமுதம், சவரி, ஆதி, யாமை, புண்டரீகை, மனோபமை, சந்தே என்று 7 நதிகள். புஷ்கலாதர், புஷ்கரர், தனியர், சிச்சிரர் என்ற ஜனங்கள் அந்த தீவில் உண்டு. இந்த தீவிற்கு கடவுள் ருத்ரன். இதற்கு அப்பால் தேன்கடலால் சூழப்பட்டிருக்கும் தீவு மேன்மை பொருந்திய கோமேதகம். அந்த தீவிற்கு அவ்யன் என்ற பெயருடையவன் பழமை வாய்ந்த அரசன். அவனுக்கும் 7 மைந்தர்கள். விமோச்சனன், மோகன், சகலன், சோமன், சுகுமாரன், குமாரன், மரீச்சகன் என்ற பெயருடையவர்கள். இந்த 7 பிள்ளைகளுக்கும் கோமேதகத்தீவை 7 கூறாக்கி அரசாள கொடுக்கின்றான். சிங்கம், அத்தம், உதயம், சகலம், கிரௌஞ்சம், ஆம்பிகேயம், ரம்யம் என்ற 7 மலைகளும், அயோத்தி, தேனு, கபத்தி, சுகுமாரி, குமாரி, இக்கு, மாயை என்ற 7 நதிகளும் அத்தீவில் இருக்கின்றன. மந்தகர், ஆமங்கர், மாகதகர், மானசர் என்ற ஜனங்களுக்கு அங்கே இவ்வாறு பெயர் இருக்கின்றது. சந்திரன் அங்கே இருப்பவர்களுக்கு முதல் தெய்வம். அதற்கு அப்பால் தூய நீர்க்கடல் சூழப்பட்டு இருக்கும் தீவு புஷ்கரம். அதற்கு அரசன் சவணன். அவனுக்கு 2 பிள்ளைகள், தாதகி, மாபீதன் என்பது. அத்தீவை 2 கூறாக்கி இருவருக்கும் கொடுக்கின்றான். ரிஷபம், மகேந்திரம், வருணம், வராகம், நீலம், இந்திரம், இந்திரியம் என்ற 7 மலைகள். குடிலை, சிவை, உமை, தரணி, சுமனை, சிங்கை, குமரி என்று 7 ஆறுகள். நகரர், நாகர் என்பவர்கள் அந்த தீவிலே இருக்கும் ஜனங்கள். சூரிய பகவான் இத்தீவிற்கு கடவுள். இப்படியான புஷ்கர தீவின் முடிவில் 50,000 யோஜனை அகலம் உள்ளதாக ஒரு மலை மானசோத்தரம் என்ற பெயருடன் வட்டவடிவாய் இருக்கும். அம்மலைக்கு மேலாக இந்திரனுக்கும் ஏனைய அக்னி, யமன் முதலிய 7வருக்குமாக கிழக்கு முதல் 8 திசைகளிலும்
பதங்கள் பொருந்தியிருக்கும். இந்த 7 வகை சமுத்திரங்கள் முடிவு பெறும் பொழுது அதன் பக்கத்திலே வளைந்து கொண்டு ஒவ்வொரு மலை நிற்கும். இங்குள்ள சாகத்தீவு முதல் 6 தீவுகளில் வாழ்கின்றவர்களுக்கு நரை, திரை, மூப்பு, வறுமை, துயரம் முதலியன இல்லை. இங்கு உள்ளவர்கள் கலியுகத்திலும் கிம்புருடர் என்னும் தேவ உலக வாசிகளின் தன்மையை அடைவார்கள். 10,000 ஆண்டு வாழ்வார்கள். இதற்கு அப்பால் இருக்கின்றது பொன் பூமி. அதனைச் சூழ்ந்து கொண்டு சக்கரவாள மலை இருக்கின்றது. சக்கரவாள மலைக்கு அப்பால் ஒளி இடமாகும். அதற்கு அப்பால் இருட்படலம். இங்கு சிவந்த இரத்தின நிறமுடைய மன்னரும் இயக்கரும் ராட்சதர்களும் அமர்ந்திருப்பார்கள். இந்த சக்கரவாள மலை மேல் திக் கடவுளர்களாக இந்திரன் முதலியவர்களும் தங்கள் திக்கிற்கு முதலான மேருமலையில் இருப்பது போல இங்கு வந்து உறைவார்கள். இதற்கும் அப்பால் சிறப்புடைய புறவாழி சமுத்திரம் இருக்கின்றது. அதற்கு அப்பால் ஒரு அண்டம் தென்படும். ஊழ்நெறியால் தத்தம் உயிரை தாமே மாய்த்து கொண்டவர்களும் உண்மை ஒளியை அறியும் உணர்வு இல்லாதவர்களும் இந்த சக்கரவாள மலையின் வெளியே சூழ்ந்திருப்பார்கள். அதற்கு அப்பால் உள்ள இருள் சேர்ந்த எல்லையில் அனாதியான ஈசன் வாழுகின்ற ஒரு பெருங்கயிலை உண்டு. இந்த அண்டத்தின் பக்கங்களிலே பேய் கூட்டங்கள் பொருந்தியிருக்கும். இந்த புவியின் மேலாக கணங்கள் இருக்கின்றன. உலகம் உண்டு. இதற்கும் மேலாக குய்யர் இருக்கின்ற உலகம் இருக்கின்றது. இதற்கும் மேலாக பிராண, அபான, சமான, உதான, வியான, நாக, கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன் என்ற 10 வாயுக்கள் இருக்கும் இடம் இருக்கின்றது. அதற்கும் மேலாக 7 மேகங்களும் சஞ்சரிக்கின்ற இடம் இருக்கின்றது. இந்த மேகங்கள் ஒவ்வொன்றையும் 30,000 கோடி மேகங்கள் ஒவ்வொன்றையும் முறையே சூழ்ந்திருக்கும். அதற்கும் மேலே கிம்புருஷர்களும் கருடர்களும் சித்தர்களும் வித்யாதரர்களும் இயக்கர்களும் நெருங்கி வாழும் ஒரு பழைய நகரம் உண்டு. இதன் மேலாக தேவகங்கை செல்கின்ற இடம் இருக்கின்றது. அப்பால் சூரிய பகவானின் மண்டலம் இருக்கின்றது. அது பூ உலகத்திலிருந்து 1 கோடி யோஜனை தூரத்தில் இருக்கின்றது. அங்கு 33 கோடி தேவர்கள் சூரிய பகவானுடன் வலமாக வந்து சஞ்சரிப்பார்கள். அதற்கும் மேல் சந்திர மண்டலம் இருக்கின்றது. இதுவும் 1,00,000 யோஜனை தூரம் இருக்கின்றது. அதற்கும் மேல் நட்சத்திர மண்டலம் 1,00,000 யோஜனை தூரம். அதற்கும் மேல் புதனினுடைய உலகம், அது 2,00,000 யோஜனை தூரம். அதற்கு மேல் சுக்கிரன் உலகம், இது 2,00,000 யோஜனை தூரம். அதற்கும் அப்பால் செவ்வாய் உலகம், அதுவும் 2,00,000 யோஜனை தூரம். அதற்கு மேலே வியாழ பகவான் மண்டலம் 2,00,000 யோஜனை தூரம். அதற்கு மேல் சனி பகவான் உலகம் 2,00,000 யோஜனை தூரம். அதற்கு மேல் 7 முனிவர்கள் இருக்கின்ற உலகம் 1,00,000 யோஜனை தூரத்தில் இருக்கின்றது. அதற்கும் அப்பால் நமது துருவனினுடைய உலகம் 1,00,000 யோஜனை தூரத்தில் இருக்கின்றது. இதற்கு புவர்லோகம் என்று சொல்லப்படும். இந்த புவர்லோகத்தில்தான் கிரகங்கள், நட்சத்திரங்களின் உலகங்கள் எல்லாம் சேர்ந்து 15,00,000 யோஜனையாக இந்த புவர்லோகம் இருக்கும். இதற்கும் மேலே 7 வகையான வாயுக்களும் இருக்கின்ற இடம். 7 வகையான வாயுக்கள் ஆவகம், பிரவகம், உத்வகம், சம்வகம், சுவகம், பரிவகம், பராவகம் என்பன. புவர்லோகத்தில் இருக்கின்ற சூரிய மண்டலத்தில் மேக மண்டலமும் வாயு மண்டலங்களும் அடங்கும். இதில் முதல் வாயுவாகிய விதணுவானில் சித்தரும், 2ஆம் வாயுவாகிய பிரசேதசனில் சப்தமாதர்களும், 3ஆம் வாயுவாகிய அக்னி பிரதேசத்தில் சித்த சாரணரும், 4ஆம் வாயுவாகிய சசனியில் ஆயு தேவதைகளும், 5ஆம் வாயுவாகிய ஔகனில் அஷ்டகஜங்களும், 6ஆம் வாயுவாகிய வஜ்ராங்கனியில் கருடராயனும், 7ஆம் வாயுவாகிய வைத்துதனில் கிரியாசக்தியாகிய கங்கையும், 8ஆம் வாயுவாகிய ரைவதனில் விருஷபராயனும், 9ஆம் வாயுவாகிய சம்வர்தத்தினிலே தக்ஷனும், 10ஆம் வாயுவாகிய விசமவரதனிலே துவாதச ஆதித்யர்களும், அஷ்டவசுக்களும், ஏகாதச ருத்ரர்களும், மருத்துக்களும் இருப்பார்கள். இப்படி சொல்லப்பட்ட இந்த ஆதித்ய மண்டலத்திற்கு மேல்தான் சந்திர மண்டலம், அதன் மேல் நட்சத்திர மண்டலம், அதன் மேல் புதன், சுக்கிரன், செவ்வாய், வியாழன், சனி என்று மண்டலங்கள், அதன் மேல் சப்த ரிஷிகள் மண்டலங்கள், அதற்கு மேலே துருவ மண்டலம் இருக்கின்றது என்று பார்த்தோம். இதில் துருவன் அசையாமல் இருந்து கீழே உள்ள தேவர்களை நடத்துவார்.
இந்த புவர்லோகத்தின் மேல் ஸ்வர்கலோகம், அதில் தேவர்கள் போற்ற தேவேந்திரன் இருப்பான், அதற்கு அதிபதி பீமன். அதன் மேல் உள்ள மகலோகத்தில் மார்க்கண்டேயர், மரீச்சி முதலான 48,000 ரிஷிகள் இருப்பார்கள், அதற்கு அதிபதி பவன். இந்த மகர்லோகத்தின் யோஜனை 2 கோடி யோஜனை. அதற்கு மேல் ஜனோலோகம் இருக்கும், இதனுடைய உயரம் 8 கோடி யோஜனை, அதில் பிதிர் தேவர்கள் இருப்பார்கள், அதற்கு அதிபதி ருத்ரன். அதற்கு மேல் 12 கோடி யோஜனை தூரத்தில் தவோலோகம் இருக்கின்றது, அங்கு ஜனகர் முதலான முனிவர்கள் இருப்பார்கள். சனகாதி முனிவர்கள் அங்கு தபோலோகத்தில் இருக்க, அதற்கு அதிபதியாக மகாதேவன் இருப்பார். அதற்கு மேல் இருக்கின்ற சத்தியலோகத்தில் சரஸ்வதி, பிரம்மா, காயத்ரி இருப்பார்கள், அதுவே பிரம்மலோகம், பிரம்மாவிற்கு உரிய தலம். அதிலிருந்து பிரம்மா சிருஷ்டிப்பார். இதற்கு அதிபதி ஈசானன். அதற்கும் மேல் உள்ள பிரம்மலோகத்தில் புவனேஸ்வரன் என்னும் நாமத்தை உடைய பிரம்மா இருப்பார். அதற்கும் மேல் விஷ்ணுலோகத்தில் விஷ்ணு பத்மாசனத்தில் இருந்து தமது தொழிலை செய்வார். அதற்கும் மேல் ருத்ரலோகம் இருக்கும், அங்கே ருத்ரர் பரமசிவனினுடைய இச்சாசக்தியை பொருந்தி உமையோடு கூடியிருந்து பிரம்ம விஷ்ணுக்களை தத்தம் தொழிலிலே ஈடுபடுத்துவார், சங்கார கிருத்தியத்தை செய்வார். இவரை வழிபடுவர்கள் சீகண்ட ருத்திரனால் அனுகிரகிக்கப்பட்டு சிவலோகம் அடைவார்கள். இவ்வாறு 100 கோடி யோஜனை உள்ள பிரம்மாண்ட லக்ஷணம் தொகுத்து காட்டப்படுகின்றது. இவ்வாறு கூறி சுக்ராச்சாரியார் சொல்கின்றார், சூரபத்மனே, ஈசன் உனக்கு அரசாளும்படி தந்தருளிய 1008 அண்டங்களும் நாம் இப்போது சொல்லிய இதே அண்டத்தின் இயல்பாகவே அமைந்திருக்கும். இத்தன்மையை நீ சென்று உனது 1008 அண்டங்களும் காணும் பொழுது நான் சொல்லியவாறே இருப்பதை நீ பார்ப்பாய் என்று சுக்கிராச்சாரியார் கூறுகின்றார். அதை கேட்ட சூரபத்மன் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டான். அண்டகோச படலம் இவ்வாறு நிறைவடைகின்றது. இனி திக்விஜய படலம், அதனைத் தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.